Hi guys, welcome to GMS Learning. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிடினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஐசிடினா என்ன? இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் 10th ரிவிஷன். இது வந்து ICD-10ஓட அப்ரிவேஷன். இதை யார் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதில் எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னா கோடிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். அப்புறம் வந்து டேட்டா ஆஃப் மோர்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி. மோர்டாலிட்டி அப்படின்னா டெத் ரேட்டை வந்து சொல்கிறது தான் மோர்டாலிட்டி. மார்பிலிட்டி அப்படின்னா மெடிக்கல் கண்டிஷன், அந்த டிசீஸ் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்றத டேட்டாவாக வச்சுக்கிறது தான் இது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது ICD-10CM. ICD-10ன்றது வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுவாங்க. ICD-10CMன்றதை யூஎஸில் யூஸ் பண்ணுவாங்க. ICD-10CMனா சேம்னா இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் 10th ரிவிஷன் ஆஃப் கிளினிக்கல் மாடிஃபிகேஷன். அதாவது அவங்களோட கிளினிக்கல் மாடிஃபிகேஷன் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை பப்ளிஷ் பண்ணுறது யார் அப்படின்னா NCHSன்ற ஆர்கனைசேஷன். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் NCHSோட ஃபுல் ஃபார்ம். இதோட அப்டேட் வந்து ஆனுவலி 1 அக்டோபர் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். இந்த ஐசிடி கோட் செட்ஸில் வந்து டெலீட் ஆகலாம், ஆட் ஆகலாம், ரிவைஸ்ட் ஆகலாம், ரெமிஷன் கூட ஆகலாம். ஸோ இது வந்து 1 அக்டோபரில் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகும். நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். தேங்க்யூ கைஸ். See you all in next video.